வணக்கம் மகளே, நீங்க பாரு கேட்கறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப நாளாக ஒரு ரூபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சியூக்குள்ள சுத்திட்டு இருக்கு. அதாவது சோலோ ஹல்க் மூவி. இன்கிரெடிபிள் ஹல்க் 2லாம் கிடையாது. சோலோவா இந்த பக்கம் எம்சியூக்குள்ள இருக்க அந்த ஹல்க் பேஸ் பண்ணி ஒரு படம் கூடி சீக்கிரம் வரப்போகுதுங்கிற அந்த ரூமர் பல வருஷங்களா சுத்திட்டு இருக்கு. அதை அப்பப்போ தூண்டி விடுற விதமா நம்ம மார்க் ரஃபலோவுமே பார்த்தீங்கன்னா சில இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. அண்ட் ரொம்ப நாளா ஃபேன்ஸ் எதிர்பார்த்துருக்க ஒரு படம்னா அது ஆப்வியஸா வேர்ல்ட் வார் ஹல்க் தான். ஏன்னா வேர்ல்ட் வார் ஹல்க் காமிக்கு அந்த அளவுக்கு தாறுமாறா இருக்கும். கேஜிஎஃப் கதை தான். அதை நம்ம ஆல்ரெடி சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். டைம் இருக்கா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வேர்ல்ட் வார் ஹல்க் மூவி எப்படா வரும்னு சொல்லி எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் இப்போ லேட்டஸ்டாக ஒரு ரூமர் கிளம்பி இருக்கேன். நிறைய பெரிய பெரிய வெப்சைட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்போ வரப்போற அந்த ஹல்க் மூவி கண்டிப்பாக ஒரு வேர்ல்ட் வார் ஹல்க் மூவி தான். பட் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்க போது இல்லை. இது முழுசாவே ஹல்க்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு சிவில் வாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் வேர்ல்ட் வார் ஹல்க் ஸ்டோரி லைன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் வந்து சக்கார்ல போய் மாட்டிப்பாரு. ஐ மீன் சக்காருக்கு அனுப்பப்படுவாரு அவஞ்சஸால. அங்க போன அவரு சக்காரை மொத்தமா ஃப்ரீ பண்றதுமே தாண்டி புள்ளக்குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாரு. அங்க நடந்த ஒரு குட்டி மிஸ்டேக்ல நம்ம ஹல்கோட புள்ளக்குட்டி எல்லாருமே செத்து போயிடுவாங்க. இதுக்கு காரணம் அவெஞ்சர்ஸ் தான் சொல்லி செம்ம காண்டுல பூமி வந்து பொழக்க ஆரம்பிப்பாரு. எந்த அளவுக்கு கோபமாவார்னா அவர் கால் வைக்கிற இடத்துல பூகம்பம் உருவாகும். அவர் கை அசைச்சாருன்னா அங்கத்துல வெளிப்படுற காமா ரேடியேஷன் லிட்டரலா ஒரு 100-200 பேரை கொல்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும். சென்ட்ரியே ஒண்டி கொண்டி நின்று இந்த பக்கம் நம்ம ஹல்க சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்து செம்ம பவர்ஃபுல்லா செம்ம கோபத்தோட அவர் பூமிக்கு வந்திருப்பாரு. வேர்ல்ட் வார் ஹல்க்னு சொல்றதுக்கான காரணம் அவர் லிட்டரலா இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கா மாறி இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எம்சியூக்குள்ள மல்டிவர்ஸ் லெவல்ல புஷ் பண்ண போறாங்களாம். ஹல்க கோவப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஹல்காவே தான் இருப்பாரு. அவெஞ்சர்ஸ் கூட ஹல்க் சண்டை போட மாட்டாரு. ஹல்க்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க. ஹல்க்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு சிவில் வாரா தான் இப்ப வரப்போற வேர்ல்ட் வார் ஹல்க் படம் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஹல்க் படமே கன்ஃபார்ம் செய்யப்படல. எனக்கு என்னமோ அது 70% கன்ஃபார்ம்டா தான் தோணுது. பாசிபிளி ஃபேஸ் 6ல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வார் ஹல்க் கண்டிப்பா வரும்னு நம்புறேன். பட் அப்படி வரப்போற அந்த வேர்ல்ட் வார் ஹல்க் படம் ஒரு மல்டிவர்ஸ் லெவல் சிவில் வாரா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சிவில் வாருங்கிறது அவெஞ்சர்ஸ்குள்ளே அடிச்சுக்கிறது தான். அதாவது சூப்பர் ஹீரோஸ்குள்ளே சண்டை போடுறது தான் சிவில் வார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மல்டிவர்ஸ் லெவல்ல ஹல்க்குள்ளே அடிச்சுப்பாங்க. அதுதான் லிட்டரலா மல்டிவர்ஸ் லெவல்ல இருக்க அந்த மற்ற உலகங்களுக்கு ஆபத்தாவது முடிய போகுது. ஹல்க் ஒரு காமா பீகாலேயே ஒரு உலகத்தை அழிக்க முடியும்னா மல்டிவர்ஸ் லெவல்ல இருக்க ஏகப்பட்ட ஹல்க்ஸ் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இது எப்படி நடக்க போகுதுங்கிறது சுத்தமா ஐடியா இல்லை. பட் இது ஃபாலோ பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தேரிஸ் வந்து பார்த்தா கிளம்பி இருக்கேன். முதல்ல அந்த சிவில் வார் எப்படி கிக் ஆஃப் ஆகும்? ஹல்க் ஏன் இறங்கி சண்டை போடணும்? ஹல்க் தான் இப்போதைக்கு ப்ரொஃபசர் ஹல்கா சுத்திட்டு இருக்காருல்ல. சண்டை போட தேவையே இல்லையே. அப்படி பார்த்தாலும் ஏகப்பட்ட ஹல்கா இருக்கா. ஏன் ஹல்க்குள்ள சிவில் வாரா நம்ப முடியலப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப நம்ம எம்சியூக்குள்ள இருக்க அந்த ஹல்க கணக்கு போட்டுருவோம். ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ரொஃபசர் ஹல்க் இருக்கப்பல ப்ரூஸ் பன்னர் அவருடைய பையன் ஸ்காரை காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஹல்கோட கசின் ஷீ ஹல்க் ஜெனிஃபர் நீங்க பார்த்திருப்பீங்க. கிரீன் ஹல்க் சைட்லயே 3 பேர் இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுல ஒரு புது ஹல்க காமிக்க போறாங்க, தண்டர்போல்ட் ராஸ். ஆக்சுவலா அந்த படத்துல அவர் ரெட் ஹல்காவே மாறிடுவாரு. அவர்கிட்ட ஆல்ரெடி சீரமே இருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இல்ல, இன்கிரெடிபிள் ஹல்க்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சூப்பர் சோல்ஜர் சீரமை அவர் மாடிஃபை பண்ணி அதுதான் அபாமினேஷன் உடம்புல போட்டிருப்பாரு. ஸோ அந்த சீரமை இப்போதைக்கு அவர் இன்னும் எக்ஸ்ட்ராவா ரிசர்ச் பண்ணி இப்போதைக்கு அவர் யூஎஸ் பிரசிடென்டாவே மாற போறாரு. சும்மா சேர்ல உட்காந்துட்டு இருக்க பிரசிடென்ட் நினைச்சாடா இறங்கி சண்டை போடுற பிரசிடென்டா நானு அப்படின்னு சொல்லி அவரே பாசிபிளி ரெட் ஹல்கா மாறலாம். பிளாட் லீக் அண்ட் ட்ரஸ்டபிள் இன்சைடர்ஸே 100% அவர் ரெட் ஹல்கா மாற போறாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இந்த ரீஷூட் எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மார்வல் வந்து ரீஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மொத்த படத்தையுமே பார்த்த ப்ரீவியஸ் டெஸ்ட் ஆடியன்ஸுக்கு இந்த பிரேவ் நியூ வேர்ல்டு படம் பிடிக்கல மீன்ஸ் ஏகப்பட்ட குறைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குறைகளை தேடி பார்த்தா கிட்டத்தட்ட பாதி படத்துக்கு மேல குறையா தான் இருக்கான். அதனால கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சு ரீஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்வல் அவங்களுடைய மொத்த பிளானுமே மாத்துறாங்களே. ஆனால் அதான் 1 வருஷம் கிட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை விடுங்க. பட் இந்த படத்துல வரப்போற தண்டர்போல்ட் ராஸ் ஹாரிசன் ஃபோர்ட் வந்து ரெட் ஹல்கா மாறுவாருங்கிற மாதிரி சொல்லப்படுது. தண்டர்போல்ட்டோட பொண்ணு எடுத்துக்கோங்க, பெட்டி ராஸ். அவங்களுமே ஆக்சுவலா காமிக்ல ஒரு கட்டத்துல ரெட் ஷீ ஹல்கா மாறி இருப்பாங்க. பட் இந்த படத்துல அவங்க மாறுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டவுட் தாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஹல்க் பிளட்டால பாதிக்கப்பட்ட லீடர், அவருக்கு மூளை மட்டும் ஹல்க் மாதிரி வளர்ந்துருக்கும். ஐ மீன் பெரிய மூளை இருக்கும். பட் அவரை ஹல்க் கேட்டகரிக்குள்ள சேர்த்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா மேபி அவருமே ஹல்க் பிளட்டால பாதிக்கப்பட்டிருக்காரு, சேர்த்துக்கலாமே. ஷீ ஹல்க்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவரை சேர்க்கலையா? அதை ஃபாலோ பண்ணி அபாமினேஷன் ஆப்வியஸ்லி அவருமே ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹல்க் தாங்க. இதை தாண்டி ஷீ ஹல்கோட அந்த பிளாட் படி பார்க்கும்போது ஹல்கோட பிளட் வெளியில போய் அங்கிருந்து நிறைய பேர் ஹல்கா மாறுற தான் கதை எழுதப்பட்டு இருந்துச்சு. அது நல்லா இல்லைன்னு சொல்லி கெவினை வச்சு அந்த மொத்த கதையுமே மாற்றி அமைச்சிட்டாங்க. அது கேனானா இல்லையான்னு தெரியல. பட் எம்சியூவோட அஃபிஷியல் டைம்லைன் புக் படி அது கேனான் கிடையாது. ஸோ டைம்லைனுக்குள்ள அது இன்க்ளூட் ஆகாதன்னு சமயத்தில் அதை நம்ம சேர்த்துக்க வேணாம். ஸோ எம்சியூக்குள்ளேயே இப்போதைக்கு மோர் லைக் ஒரு 4-5 ஹல்க் இருக்காங்க.
அண்ட் அவங்களுக்குள்ளேயே சண்டை வர மாதிரி காமிச்சா கூட கிட்டத்தட்ட அது ஒரு சிவில் வார் டைப் ஆஃப் ஹல்க் மூவியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் தெரியாதனமா நம்ம தண்டர்போல்ட் ட்ராஸ் இந்த ரெட் ஹல்க் வந்து நம்ம ஹல்கோட பையன் ஸ்காரை கோடிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா நம்ம ப்ரொஃபசர் ஹல்க் ட்ரிகர் பண்ணி அவனுக்குள்ள இருக்க அந்த கெட்ட ஹல்க ஐ மீன் லைக் இந்த வேர்ல்டு வார் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா வெளில கொண்டு வரலாம். அந்த ஹல்கை தடுக்கிற மாதிரி நம்ம ஷீ ஹல்க் உள்ள வந்தாங்கன்னா ஆப்வியஸா அவங்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு சிவில் வார் பிகின் ஆயிடுச்சு. ஹல்க்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி அந்த கதை அமைஞ்சிரும். பட் அந்த ஒரு விஷயத்தை கிரவுண்ட் லெவல்ல விடாம மல்டிவர்ஸ் லெவல்ல ஆக்சுவலா மார்வல் இப்போதைக்கு புஷ் பண்ண ட்ரை பண்றாங்களாம். சோ அதனால இப்போதைக்கு பழைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, பழைய ஹல்க் வெர்ஷன்ஸ் நிறைய பேரை உள்ள கூட்டிட்டு வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்லி ஹல்க் வெர்ஷன்ஸ், ஆக்டர்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க ஆங்லி அந்த ஹல்கை பார்த்திருப்பீங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹல்க், சம ஹல்க். அவருக்கு முன்னாடி டிவி சீரிஸ்ல ஹல்கா வேஷம் போட்டு ஒருத்தர் நடிச்சிட்டு இருந்தாரு. அது மோர் லைக் சிஜிஐ பண்ண முடியாதுன்னு சொல்லி நிஜமான பாடி பில்டர் ஒருத்தரை இறக்கி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த ஹல்க் அதே மாதிரி இப்போ ஆப்வியஸா எட்வர்ட் நார்டனோட இன்கிரெடிபிள் ஹல்கோட அந்த லுக்னு சொல்லி இவங்க எல்லாருமே மல்டிவர்ஸ் லெவல்ல இருந்து இறக்கி விட்டு நோவே ஹோம்ல எப்படி சம்பவம் செஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு சம்பவம் ஹல்க்குமே செய்யறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்வர்ஸ் மாதிரி ஹல்க் வர்ஸ். அண்ட் இவங்க எல்லாருமே காமன் ஃபோவை எதிர்த்து சண்டை போடுற மாதிரியும் கதை போறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் ஹல்கை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ வேர்ல்டு வார் ஹல்க்குங்கிறது அப்படிதான் ஆரம்பிக்குமா. மோர்லைக் இது வேர்ல்டு வார் கிடையாது, யூனிவர்ஸ் வார்னு சொல்ல ஹல்க் வேரியன்ஸ்குள்ளே சண்டை போடுற மாதிரி இப்போதைக்கு வேர்ல்டு வார் ஹல்கை பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுலயுமே முக்கியமா மேஸ்ட்ரோ ஹல்க் வர மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கேன். வேர்ல்டு வார் ஹல்க் அப்பவே மேஸ்ட்ரோ ஹல்க் வருவாருன்னு சொல்லி தான் ஒரு ரூம் சுத்திட்டு இருந்துச்சு. ஏன்னா ஹல்க் வெர்சஸ் சென்ட்ரி இல்லைனா ஹல்க் வெர்சஸ் அவெஞ்சர்ஸ்ங்கிற ஒரு ஃபைட்டை நம்ம கண்டிப்பா அந்த வேர்ல்டு வார் ஹல்க்ல பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப நான் சொன்ன அந்த ஹல்க்குள்ள சண்டை போடுறதே கிட்டத்தட்ட விஎஃப்எக்ஸ்ல பட்ஜெட் எகிரிடும். ஷீ ஹல்கோட பட்ஜெட் 225 மில்லியனா யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அதிகமான ஹல்கை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு பட்ஜெட் ஆகும். பிளஸ் இது எல்லாமே அவெஞ்சர்ஸ்க்கும் பொருந்தும். ஸோ அவெஞ்சர்ஸ் லெவலில் நிறைய கேரக்டர்ஸ் உள்ள கூட்டு வந்தாங்கன்னா அவ்வளோதான், ப்ராஃபிட்டுங்கிற ஒரு வார்த்தையே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த ஒரு விஷயத்தை ஜஸ்ட் நம்ம ஹல்க் வெர்சஸ் மேஸ்ட்ரோ ஹல்க் சொல்லி காட்டி முடிக்கலாம். ஸோ மல்டிவர்ஸ் லெவலில் இந்த மாதிரி ஹல்க்குள்ளேயே சண்டை வந்துட்டு இருக்கு. இங்கிட்ட ஒருத்தான் அம்பி மாதிரி ப்ரொஃபசர் ஹல்கா சும்மா இருக்கிறான், அவனை ட்ரிகர் பண்ணி விடுறதுக்காக அவனுடைய பையனை கொண்டு அவனுக்குள்ள இருக்க அன்னியன் ஹல்கை வெளில கொண்டு வரணுங்கிற ஒரு பிளான்ல கூட யாராச்சும் ஒருத்தங்க இந்த மாதிரி நம்ம ஹல்கை ட்ரிகர் பண்ண இப்படி ட்ரிகர் ஆன ஹல்க் ஆப்போசிட்ல மல்டிவர்ஸ் லெவல்ல லைக் ஒரு கான்கரிங் ஃபீட்ல இருக்கக்கூடிய நம்ம மேஸ்ட்ரோ ஹல்க் கூட சண்டைக்கும் போகலாம். மேஸ்ட்ரோ ஹல்க் செம்ம பயங்கரமானவருங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒரு டிராஃபி ரூம் இருக்கு. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் எல்லா அவெஞ்சர்ஸுமே அவர் டிஃபீட் பண்ணி அவங்களுடைய முக்கியமான பொருட்களை எடுத்து டிராஃபியா சேகரிச்சு வச்சிருப்பாரு. செம்ம பயங்கரமானவர். ஸோ அவர் எதிர்த்து நம்ம ஹல்க் நிற்கிற மாதிரி ஒரு கதை போச்சுன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். ஹல்க் வெர்சஸ் சென்ட்ரிக்கு பதிலாக ஹல்க் வெர்சஸ் மேஸ்ட்ரோ ஹல்க் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இதை செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு ரூமர் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஹல்க் அப்போ சுத்திட்டு இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸா ஹல்க் இந்த மேஸ்ட்ரோ ஹல்க் வந்து மல்டிவர்ஸ் லெவல் வேரியண்டா இருக்கும்போது அதுவுமே ஹல்க் வெர்சஸ் ஹல்க்குங்கிற ஒரு ஃபைட்டை தான் ட்ரிகர் பண்ணும். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு சிவில் வார் டைப் ஆஃப் ஃபைட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் மேபி இதை தான் இப்போ லேட்டஸ்டாக லீக்கான அந்த ரூமர்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. ஹல்க் வெர்சஸ் மேஸ்ட்ரோ ஹல்க் ஃபைட் சூப்பராக இருக்கும். பட் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியலையே, நான் ரொம்ப அதிகமாக கனவு காண்றனோ. இதை தாண்டி நம்ம ஹல்க் சக்கார்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சக்கார்ல நம்ம ஸ்கார் அவருடைய பையனை அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, எத்தனை வருஷங்கள் எத்தனை மாசங்கள் அவர் ஆக்சுவலா சக்கார்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே கிளியரா கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அவருடைய பையன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டீனேஜர் லெவலில் இருக்கும். மேபி எங்க ஜஸ்ட் டீம்ல அவர் ஒன்னா சேர்க்கலாம், வாய்ப்புகள் அதிகம். பட் சக்கார்ல வந்து பார்த்தீங்கன்னா டைம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி போகும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சு சக்கார்ல என்னமோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் சாவேஜா இருந்த நம்ம ஸ்காரை வந்து பார்த்தீங்கன்னா லிட்டலா ஒரு அகைன் அம்பி ஸ்காரா மாத்திருக்கு. அங்க நடந்த சம்பவத்தை கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சீரிஸோ இல்ல மூவிலையோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். அது மேபி இந்த வேர்ல்டு வார் ஹல்க் கூட காபோ ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இப்போதைக்கு கிடைச்ச இந்த ரூமர் ஆப்வியஸா வேர்ல்டு வார் ஹல்க் வில் பி a மல்டிவர்ஸ் மூவி ஆர் மல்டிவர்ஸ் லெவல் சிவில் வார் மூவி. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. பட் ஏதோ ஒரு படம் கொடுக்கடா ஹல்க்கு, பயங்கரமான ஒரே ஒரு படம் போதும்டா, அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். இன்கிரெடிபிள் ஹல்க் மாதிரி பயங்கரமான ஒரு ஹல்கை பார்க்கணும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கேன். கண்ணிலே காட்ட வடிகிறீங்களாடா. ஸோ நீங்க இந்த கான்செப்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்பைடர்வர்ஸ் மாதிரியே ஹல்க் வர்ஸ் உங்க தாட்ஸை மறக்காம கீழே காம்பட் அந்த லிங்க் தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னில் ஒரு அசமான விட எதுவுமே பண்ணிட்டு இருக்கும். ஹேஃப் அண்ட் கேஸ் வட்டா.